வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வெற்றிகொண்டான். ராஜஸ்தான் மாநிலத்தின் ஜுன்ஜுனுவில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு 3200 கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புடைய பயிர் காப்பீட்டுத் தொகையை வழங்க உள்ளார். இந்த தொகைகள் விவசாயிகளின் வங்கி கணக்குகளுக்கு டிஜிட்டல் முறையில் மாற்றப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை தாம்பரத்தில் உள்ள விமானப்படை பயிற்சி நிலையத்தில் இந்திய விமானப்படைக்கான அக்னிவீர் வாயு ஆள்சேர்ப்பு முகாம் வரும் செப்டம்பர் 2ஆம் தேதி ஆண்களுக்கும் மற்றும் 5ஆம் தேதி பெண்களுக்கும் நடைபெறவுள்ளது. 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று ஆங்கிலத்தில் 50% மதிப்பெண் பெற்றவர்கள் இதில் கலந்து கொள்ளலாம். உத்தராகண்ட் மாநிலம் ஹர்ஷில் மற்றும் தராலி பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன் மேக வெடிப்பால் ஏற்பட்ட இயற்கை பேரழிவை தொடர்ந்து அங்கு நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன. புதுச்சேரியில் 79வது சுதந்திர தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக இந்திய கடற்படை இசைக்குழுவின் சிம்போனிக் இசை நிகழ்ச்சி நாளை மாலை 6 மணிக்கு பழைய துறைமுக வளாகத்தில் உள்ள நகர கேளிக்கை மையத்தில் நடைபெறவுள்ளது. முன்னதாக இதற்கான ஒத்திகை இன்று மாலை 6 மணிக்கு நடைபெறுகிறது. புதுச்சேரியில் 3 நாட்கள் நடைபெற்ற 2வது உலக திரைப்பட விழா நேற்று நிறைவு பெற்றது. இந்த விழாவின் போது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் 9 திரைப்படங்களுக்கு விருதுகள் அறிவிக்கப்பட்டன. இந்த திரைப்பட விழாவில் பிரெஞ்சு, ஸ்பெயின், ஈரான், தமிழ், அர்ஜென்டினா, அமெரிக்கா மற்றும் இந்தி மொழி திரைப்படங்கள் திரையிடப்பட்டன. புதுச்சேரி டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக் கல்லூரியில் 3 நாள் ஒத்திகை நீதிமன்ற போட்டி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி ஆர். சுப்பிரமணியன் சான்றிதழ்களையும் பரிசுகளையும் வழங்கினார். கடலூர் மாவட்டத்தில் விநாயகர் சதுர்த்தியை சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் கொண்டாட வேண்டும் என அம்மாவட்ட ஆட்சியர் திரு சி. பி. ஆதித்ய செந்தில்குமார் அறிவுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.